1 கப் வெல்லம், அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைய விடணும். இப்போ இதை வடிகட்டி எடுத்துட்டு நல்லா ஆற விட்டணும். ஒரு சல்லடை வச்சுட்டு 1.5 கப்பு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இப்போ அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இதில் நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம் பார்த்தியா வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறணும். அதுவும் இந்த மரக்கரண்டி இருக்கலாமா, இதில் தான் வந்து கிளறணும். அதுவும் வந்து ஒரே பக்கமாக தான் கிளறணும் இந்த மாதிரி. அடுத்து இந்த மிக்ஸில் அதே கப்பில் 1/4 கப்பு பால், அதே கப்பில் 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா கிளறணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பார்த்தியா, இதுதான் பதம். ஏமா அடுத்த ஒரு குக்கரில் இந்த மாதிரி கோதுமை மாவை போட்டுறணும். இப்போ அந்த மிக்ஸை வந்து போடணும். இப்போ கடைசியாக இந்த டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது பார்த்தியா, இதை வந்து இப்படி போடணும். அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சும்மா வெறும் சட்டியவே ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணணும். இந்த குக்கரை இதில் வச்சுட்டு 35 40 நிமிஷம் விட்டுன்னு வச்சுக்க, கேக்கு நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும். நல்லா புசு புசுன்னு வந்திருக்குங்க.